Mr. Arivalagan. Mr. Arivalagan is a business lawyer. He also runs a YouTube channel called Lee Intelligentsia. He has more than 1 lakh subscribers who are all entrepreneurs. The only channel in my own vicinity who runs exclusively for MSME and startup. All his subscribers are entrepreneurs. And he's been releasing every single day Insta Reels and Facebook Reels. He's a YouTube influencer. He's been doing quite a lot of job. You'll be amazed. He's signing up every month $500 from MSME sector. That's what Mr. Arivalagan is. So I request Mr. Arivalagan to talk about more on the trademark, copyright, patent, the franchisee agreement. All these things are specialization of Mr. Arivalagan. Over to you, sir. Thank you, Anand sir. Thanks for the yeah. கண்டிப்பா சார். ஸோ வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இட்ஸ் கோன் பி அன் இன்டராக்டிவ் செஷன். ஸோ நம்ம வந்து நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ கொஞ்சம் இன்டராக்டிவா எடுத்துட்டு போகலாம். பிஃபோர் தட் ஒரு சின்ன ஒரு டைம் டிராவல். நான் உங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு எடுத்துட்டு போறேன். ஸ்கூல்ல நீங்க வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட சயின்ஸ் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. உங்க சயின்ஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க, சதீஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சதீஷ்னு கூப்பிட்டவனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 சதீஷாவது மினிமம் எழுதுப்பாங்க. பி சதீஷ், எஸ் சதீஷ், கே சதீஷ் அப்படின்னு. இன்னொரு சினாரியோ, ஒரு கிரௌடட் மார்க்கெட் பிளேஸ்ல போறீங்க, கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது திரும்பி பார்ப்பாங்க, யார்ப்பா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஸ்கூல்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ்லயா இருக்கட்டும், தெர் இஸ் நோ பிக் இஷ்யூ. பட் அதுவே நம்மளோட பிசினஸ்ல, இப்போ நம்மளோட ஏரியாலேயே ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் முருகப்பா ஹோட்டல் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ முருகப்பா ஹோட்டல் அப்படின்ற பேர்ல உங்களோட ஏரியாலேயே ஒரு 2 முருகப்பா ஹோட்டல் இருக்கு, உங்களது ஒரிஜினல். ஸோ ஒரு கஸ்டமர் உங்க கடைக்கு வரும்போது உங்களோட பிரான்ச் தான் பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு ஏமாந்து போவாங்க. அது மட்டும் இல்ல, யாராவது போய் கூகுள்ல போயிட்டு முருகப்பா ஹோட்டல் சென்னை அப்படின்னு போட்டாங்கன்னா 3 முருகப்பா ஹோட்டல் வருது அப்படின்னா ஸோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படும் இல்லையா? இந்த கன்ஃபியூஷனை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டூல் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம கம்பெனியோட நேமோ இல்ல நம்மளோட பிராண்ட் நேம், நம்மளோட லோகோ, இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்றது மூலியமா இந்த பிராண்ட் இவருக்கு தான் சொந்தம், இல்ல இந்த பிராண்ட் இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி நம்ம வாங்க வேண்டியிருக்கும். நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ட்ரேட்மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். மெஜாரிட்டியா எங்களோட கிளைண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லையா, இப்பவே இதுக்காகலாம் நான் செலவு பண்ணணுமா அப்படின்னு நிறைய ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எம்எஸ்எம்இஸ்க்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸ்க்கும், ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் பிசினஸ்க்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 விஷயங்க. ஒன்னு வந்து பார்த்தா பிரான்ச்சைஸ், அதாவது நம்ம பிசினஸ் ஸ்கேல் அப் பண்றது. பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணும் போது 2 வகையில நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாம். ஒன்னு வந்து த்ரூ பிரான்ச்சைஸ் மாடியூல். பிரான்ச்சைஸ் மாடியூல் அப்படின்றது நம்ம ஒரு பிசினஸ் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிசினஸ் ஒருத்தருக்கு பிரான்ச்சைஸ் கொடுக்குறோம், நம்மளோட பிராண்டை லைசன்ஸ் பண்றோம். அது மூலியமா நம்ம வந்து ராயல்ட்டி ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு வந்து ராயல்ட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம பிராண்டோட விசிபிலிட்டினாலையும் நம்ம பிராண்டோட பாப்புலாரிட்டினாலையும் பிரான்ச்சைஸ் மூலியமா வி கேன் ஏர்ன். அட் த சேம் டைம் நம்மளோட பிராண்டை தான் நம்ம லைசன்ஸ் பண்றோம் அப்படின்றதுனால நம்மளோட பிராண்டோடைய உரிமம் நம்ம கிட்ட இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க ஸ்பீக்கர், ஷீ இஸ் என் எக்ஸ்பர்ட் இன் ஃபண்டிங். ஸோ அப்படி ஃபண்டிங்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிட்டயோ இல்ல நம்ம வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி கிட்ட நம்ம வந்து நம்மளோட கம்பெனிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கும் போது அவங்க செக் பண்றதும் நம்ம பிராண்ட் நம்ம கிட்ட இருக்கா, ஆர் வி த ஓனர் ஃபார் அவர் ஓன் பிராண்ட். ஸோ இது செக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ரெண்டாவது விஷயம், இது நம்மளுக்கான ஓனர்ஷிப். இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிராண்டுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல வி ஆர் த எக்ஸ்க்ளூசிவ் ஓனர் ஃபார் அவர் பிராண்ட் நேம். இஃப் சப்போஸ் நம்ம எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சம் அதர் தேர்ட் பார்ட்டி, வேற யாரோ ஒரு காம்படிட்டர் நம்மளுக்கு அப்புறமா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நம்ம ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாரு, அவர் அந்த பிராண்டை ரெஜிஸ்டர் ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளை நிறுத்த சொல்லி லீகல் நோட்டீஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசன்னாலையும் நம்ம வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இஃப் சப்போஸ் நம்ம ட்ரேட்மார்க் வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னா காம்படிட்டர்ஸ் யாராவது எடுக்கும் போது நம்ம ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுக்குள்ள போவோம். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு 4-5 வருஷமா ரொம்ப நம்மளோட பிராண்டை பாப்புலரா வந்து மார்க்கெட் பண்ணிருப்போம், அட்வர்டைஸ் பண்ணிருப்போம்.
திடீர்னு ஒரு பக்கத்து ஏரியால இன்னொரு ஒரு ஹோட்டல் அதே நேம்ல வருது, இல்ல ஒரு அதே அவுட்லெட் அதே நேம்ல வேற யாராவது ஒருத்தர் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அட்வர்டைஸ் பண்ண அத்தனை கிரெடிட்ஸும் அவங்களுக்கு போகும். ரெண்டாவது, இஃப் சப்போஸ் அந்த இடத்துல ஒரு குவாலிட்டி இன்ஃபீரியர் குவாலிட்டியில ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இன்ஃபீரியர் குவாலிட்டியில சர்வீஸ் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ், அவங்களோட பேட் கிரெடிட்ஸ், அவங்களோட பேட் ரெப்புடேஷன், பேட் ரிவ்யூஸ் அத்தனையுமே நம்மளுக்கு வந்து சேரும். யாராவது ஒருத்தர் கூகுள்ல போயிட்டு ரிவ்யூ போடணும் அப்படின்னா கூட 2 ஷாப்ஸ் அதே பேர்ல இருக்கு அப்படின்னா டூப்ளிகேட்டா இருக்கு உங்களுடைய பேட் ரிவ்யூஸ் நம்மளுக்கு வந்து சேரும், நம்மளோட நல்ல ரிவ்யூஸ் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காகலாம் நம்ம வந்து ட்ரேட்மார்க் அப்படின்றது கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணும். ட்ரேட்மார்க் மட்டும் கிடையாது, நம்மளோட கம்பெனி, நம்ம எம்எஸ்எம்இ, நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய அசர்ட் அப்படின்றது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். தட் இன்க்ளூட்ஸ் ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டர்ன், டிசைன், ஜிஐ இப்படின்னு நிறைய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது மூலியமா நம்மளோட ஆர்கனைசேஷனை ஒரு சின்ன லெவல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப் லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிக் பிசினஸா மாத்துறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு இருக்கு. ஸோ வில் ஸ்டே டில் த எண்ட் ஆஃப் த மீட்டிங். என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஆனந்த் சார். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் அறிவழகன். ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸ் தட் ஐ ஹவ் விட்னஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க பெரிய பிராண்ட், ஆனா ட்ரேட்மார்க் பண்ணல. அதனால என்ன ஆச்சுன்னா அதே பிசினஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி அவங்களுக்கு போயிடுச்சு. இது வந்து மிஸ்டர் அறிவழகன் டுக் இட் அப் அண்ட் he recovered, rather he retained their share of brand by getting the patent and copyright and trademark done for them. This is one of the greatest success story for the food industry. So especially food industry deal பண்றவங்களுக்கு அந்த ஒரு சேலஞ்ச் வரும். எல்லாருமே நிறைய பேர் பிரியாணி எடுத்தா நிறைய பேர் பிரியாணி பண்றாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பிராண்ட் வந்து மிஸ் ஆகுது. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே பிராண்ட் பண்ணிக்கணும். எங்க கம்பெனி கூட நம்ம பண்ணியிருக்கோம். மிஸ்டர் பத்மநாபன் சார் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து உங்க பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் அன் எம்எஸ்எம்இ. மிஸ்டர் அறிவழகன், trademark, copyright, patent, franchisee agreement, all that you do. So, what do you think about legal aspects in any business? What kind of legal aspects an entrepreneur should look into for risk mitigation into the future? Legally, they are not really aware of IPC. நமக்கு தெரியாது மாதிரி. How many of us know IPC? The basic civic rules. நிறைய பேர் நமக்கு தெரியாது. So, businessல அந்த risk அதிகம். ஏன்னா financial risk is very high. நிறைய பேர் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பே வச்சிருக்காங்க, பிரைவேட் லிமிட்டா கன்வெர்ட் பண்ணல, பெரிய பிசினஸ் பண்றாங்க. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த என்டையர் பர்சனல் வெல்த் இஸ் ஆக்சுவலி அட்டாச்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லீகல் காம்ப்ளைன்ஸ்ல என்ன மாதிரி சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு கைட் பண்றீங்க? பொதுவா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே இதுல ஒரு கண்டிப்பா நம்ம ஒரு 5 விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஒண்ணு வந்து நம்ம கம்பெனி ஃபார்மேஷன் அப்படின்றது இப்போ நீங்க சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் தங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது தே ஸ்டார்ட் அஸ் அ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம். ஸோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கும்போது அது ரொம்ப சின்ன டைப் ஆஃப் ஒரு என்டிட்டி. அதுக்குன்னு ஒரு அது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி கூட கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸ் அப்படின்னு ஆகும்பொழுதோ இல்ல ஒரு நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிசினஸ்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு இந்த தேதியில இந்த ப்ராடக்டை இவங்களுக்கு சப்ளை பண்றோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளால அந்த தேதியில சப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து காம்பன்சேஷனா கோர்ட் கிட்ட வந்து அதர் பார்ட்டி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது கம்பெனி இஸ் பர்சனலி லைபிள் இஃப் இட் இஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ கம்பெனியோட அசட்ஸ் என்னவோ அந்த அசட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த காம்பன்சேஷனை பே பண்ண முடியும். பட் அதுவே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருந்ததுன்னா அவங்களோட பர்சனல் அசட்ஸ், அதாவது இப்போ நான் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர், என்னோட பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ் ஆயிடுது, இல்ல கோர்ட்ல ஒரு பெரிய காம்பன்சேஷன் வந்து அலாட் பண்றாங்க, அந்த டைம்ல என்னோட பர்சனல் அசட்ஸை வித்து தான் நான் அந்த காம்பன்சேஷன் பே பண்ண முடியும். So it is better always to start your company as a private limited company, even though there are some expenses adla company register பண்றதுக்கு இல்ல the compliances பண்றதுக்கு expenses இருந்தாலும் it is better to start as a private limited company if you have a big term long term vision இருக்குன்ற பட்சத்துல. Second one that we have to focus is on legal agreements. So business அப்படினாலே ஒரு பிசினஸும் இன்னொரு பிசினஸோட ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஒரு ஜல்லியா இருக்கட்டும், மண்ணு, ஆர் என்ன ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதா இருந்தாலுமே we have to approach some vendors. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சப்ளையர் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும் இடையில போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ் மூலியமா நம்ம பண்ணும்பொழுது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்காது. எங்கெல்லாம் பிரச்சனை நம்ம வெண்டார்ஸோட வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தேதியில டெலிவரி கேட்டிருப்போம், பட் அவங்க வேற ஒரு தேதியில டெலிவரி கொடுப்பாங்க. நம்ம ஒரு குவாலிட்டியில நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருப்போம், பட் அவங்க வேற ஒரு குவாலிட்டியில
ஆர்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணிருப்பாங்க, குவான்டிட்டியில வேரியேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட்ஸ்க்கு வந்து லீட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்பர் 2 நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் லீகல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கணும். நம்பர் 3 இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்ம இப்போ டீடைலா பார்த்திருந்தோம். ட்ரேட்மார்க்ஸ், நம்ம கம்பெனியோட பிராண்ட் நேம், நம்ம கம்பெனி, நம்மளோட லோகோ, கம்பெனியோட நேம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரேட்மார்க் பண்றது மூலியமா நம்மளோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆகும். இது தவிர்த்து அதர் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேடம் வந்து ரேவதி மேடம் சொல்ற மாதிரி டாக்ஸேஷன்ஸ், தட் இன்க்ளூட்ஸ் 2 types ஆஃப் டாக்ஸேஷன்ஸ். ஒன் இஸ் ஜிஎஸ்டி, செகண்ட் ஒன் இஸ் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது பிசினஸ்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னாலோ, இல்ல ப்ராப்ளம் வராம தடுக்கணும் அப்படின்னாலோ, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ பொதுவா நம்ம மென்டாலிட்டி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், மீதி விஷயங்கள் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில நிறைய ஸ்மால் ஸ்கேல் எம்எஸ்எம்இஸ் எல்லாமே இருப்பாங்க. பட் ஸ்டார்ட் வித் இது எல்லாமே லீகல் கம்ப்ளைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நாளைக்கு எந்த ஒரு கான்சிக்வன்சஸும் வராம பாத்துக்கிறது. Very, very true, very profound, very insightful. Thank you so much. In Thank you. fact, connected ஒரு question Mr. Visukumar கேட்டிருக்காரு. He is also into consulting business. He said the current proprietorship business need to be scaled to next level. Should company register as a firm or private limited or LLP? இப்போ proprietorshipல இருக்கு, scale பண்ணணும். So I think you can straight away take the proprietorship to a private limited, right? He doesn't have to really register a new private limited company. Sir கேட்கும்போது ஸ்கேலிங் அப் காக கேட்டிருந்தாரு. So when we want to scale up our company to next level, we need more money. So we can pump in the money through angel investors or venture capital companies. So if we approach some angel investors or venture capital companies, அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து private limited company இருந்தா தான் they will invest in our company rather than proprietorship firm. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஸ்கேல் அப் பண்ணும்போது நிறைய ஃபண்ட் தேவைப்படுது, இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும் அப்படின்னா இட் இஸ் better to have it as a private limited. We have come to the end of the session, so I must share my heartfelt thanks and gratitude to each of the experts here on this International MSME Day 2024, and all the lovely participants who are here, who have taken time out from your busy schedule. Thank you very much, Arivalagan. Everybody, thank you so much. Thank you so much. We'll end the session now. Thank you. Bye.